வணக்கம். நரக்ஸ் விரிக்ஸ் மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்காவில் அடுத்தடுத்து அதிர்ச்சிகள் கிளம்ப தலைப்படுகின்றன. குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சகத்தில் மில்லியன் டாலர்கள் மாயமாகிய அதிர்ச்சி செய்திகள் வெறுமனவே தவறுகள், அசமந்த போக்குகள் என நினைக்க முடியாத அளவுக்கு கிளற புதிய விடயங்களும் சதிகளும் அம்பலப்பட தலைப்படுகின்றன. ஹேக்கர்ஸ் எனப்படும் இணைய ஊடுருவிகள் இந்த கைவரிசையை செய்ததாக சொல்லப்பட்டாலும் இப்போது வெளிவரும் செய்திகள் என்னவோ அதிர்ச்சிகரமாக உள்ளன. ஏனென்றால் ஆஸ்திரேலியாவுக்குரிய கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய உத்தியோகபூர்வ இணைய முகவரியாக gov.au, அதாவது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ இணையதளம் இருக்க, அதாவது டொமைன் இருக்க, அதற்கு பதிலாக gov.au.com என்ற போலியான மின்னஞ்சலுக்கு பணத்தை அனுப்பி இந்த பரிவர்த்தனை தில்லாலங்கடி நடைபெற்றமை இப்போது வெளிவந்துவிட்டது. ஆனால் இது ஒரு போலியான முகவரி. இந்த முகவரிக்கு எந்தவித பணத்தையும் அனுப்ப வேண்டாம் என எனேபிள் என்ற ஒரு இணைய பாதுகாப்பு நிறுவனம் கடந்த ஆண்டு அக்டோபரில் 2 முறை ஸ்ரீலங்காவின் நிதி அமைச்சக அதிகாரிகளை எச்சரித்து கொண்டும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 3 மாதங்கள் கழித்து ஜனவரியில் அதே போலியான கணக்குக்கு இந்த பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. இதனை விட இன்னொரு அதிர்ச்சியாக இந்த எச்சரிக்கை குறித்த மின்னஞ்சல் பதிவுகள் மற்றும் முக்கிய தரவுகள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுவிட்டன. அதாவது தமக்கு இவ்வாறு முன்னரே 3 மாதங்களுக்கு முன்னர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்பதற்குரிய ஆதாரங்கள் இப்போது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியிலும் சில அதிகாரிகளால் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த முறைகேடு அம்பலப்பட்டால் தாம் விசாரணையில் மாட்டிவிடக்கூடாது, தமக்கு ஏற்கனவே எச்சரிக்கப்பட்ட தரவுகள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் சில கருப்பு ஆடு அதிகாரிகள் இவ்வாறான டிஜிட்டல் சான்றுகளை திட்டமிட்டு அளித்தாலும் ஸ்ரீலங்கா செய்தியினர் ஒருவாறு அந்த அளிப்புகளை முகர்ந்து பிடித்துவிட்டனர். இவ்வாறு ஸ்ரீலங்கா செய்தியினர் இந்த மோசடியை அம்பலப்படுத்திய சமகாலத்தில் புதிய பூதங்கள் கிளம்பின. அமெரிக்க தபால் சபைக்கு அனுப்ப வேண்டிய பல கோடி ரூபாய் காணாமல் போன விடயமும், பிரான்சின் கடன் ஆவணங்கள் மாயமாகிய செய்திகளும் அனுர தரப்பை மாட்டி வைக்கும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஏற்கனவே 2019 இலங்கையில் இடம்பெற்ற நாசகார ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இவ்வாறு இந்திய பெரியனரால் முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் அந்த முன்னெச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதால் இலங்கை பெரும் நாசகாரத்தை கண்டுகொண்டது. அப்போது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்த விடயத்தை ஒரு பிடிபிடித்த அனுர தரப்பின் ஆட்சியில்தான் இப்போது வெளிநாட்டு கடனை திருப்பி அனுப்ப இது சரியான முகவரி அல்ல, இது ஒரு போலியான முகவரி என 1க்கு 2 முறை எச்சரிக்கப்பட்டும் அனுர அதிகாரிகள் இந்த விடயத்தில் கோட்டை விட்டுள்ளனர். அரசு தலைவர் அனுரவின் கைகளில் நிதி அமைச்சகம் இருப்பதால் இந்த சம்பவங்கள் அந்த நிதியமைச்சகத்தில் இடம்பெற்று கொண்டதால் இப்போது அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் பரபரத்துக் கொள்கின்றன. நிதியமைச்சர் என்ற வகையில் திரைசேரி மோசடிக்காக அனுரவுக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர எதிர்க்கட்சிகள் முனைகின்றன. ஆனால் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அரசாங்கம் அல்லது பிரதமர் அமைச்சரவைக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அரசியலமைப்பு ரீதியாக வலு இருப்பதால் இந்த தீர்மானம், அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பிரதமர் பதவி விலகிக் கொள்ள வேண்டும், அமைச்சரவையும் கலைக்கப்பட வேண்டும். ஆனால் ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கருத்தியல் ரீதியாக முன்வைக்க முடியும் என்றாலும் தொழில்நுட்ப ரீதியாக இம்பீச்மென்ட் எனப்படும் பதவி நீக்கத்தை செய்வது நடைமுறையில் மிகவும் சிக்கலானது. இந்த பதவி நீக்க செயல்முறையானது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 38வது பிரிவில் கடுமையான பலபடி செயல்முறையாக இருக்க வேண்டும். ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அரசு தலைவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்றம் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் தற்போதைய நாடாளுமன்றத்தில் அனுர தரப்புக்குத்தான் 3/2 பங்குக்கும் அதிகமான பலம் இருப்பதால் எதிர்க்கட்சியினரின் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நகர்வுகள் யாவும் ஏற்கனவே கடுமையான தோல்வியை சந்திக்கக்கூடிய ஊகங்களை கிளப்பவே செய்வோம். ஆகையால் எதிர்க்கட்சிகள் அனுரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்கப் போகிறோம் பேர்வழிகள் என கிளம்பிக் கொண்டாலும் இவை வெறும் ஜிமிக்ஸ் சிலுசிலுப்புக்களை என நரக்ஸ் விரிக்ஸ் கருதி கொள்கிறது. இந்த பின்னணியில் ஒபெக் எனப்படும் எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்பிலிருந்து எமிரேட்ஸ் எனப்படும் ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறுவது
ஒபெக் அமைப்புக்கும் ஒரு பிளிட்ஸ் கிரீக் நகர்வாக வருகின்றது. இந்த நகர்வால் அதிகளவு மசகு எண்ணெயை உற்பத்தி செய்வதற்கு தமக்கு சுதந்திரம் கிடைக்கும் என எமிரேட்ஸ் நம்பி கை வைக்க தலைப்படுகின்றது. இதுபோல எமிரேட்ஸ் ஒபெக்கிலிருந்து விலகும் முடிவு உலகளாவிய விநியோகத்தை அதிகரிக்கும் என்பதால் அது விலை குறைப்புக்கு வழிவகுக்கும் என பல ஆய்வாளர்கள் ஊகங்களுடன் எதிர்பார்த்து கொள்கின்றனர். ஆனால் ஹோர்மூஸ் நீரிணை முடங்கி கிடப்பதும் ஈரானின் தாக்குதல் அச்சுறுத்தல்கள் எமிரேட்ஸை குறிவைப்பதும் எமிரேட்ஸின் இந்த ஒப்பெக் வெளியேற்ற முடிவை கடுமையாக உரசிக்கொள்வதால் இன்று எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்தது. ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய முன்மொழிவுகள் எதிர்வரும் நாட்களில் தெஹ்ரானிலிருந்து புறப்படும் என எதிர்பார்க்கப்படும் பின்னணியில் ஈரான் மீதான ஹோர்மூஸ் முற்றுகையை தொடருமாறு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் அறிவித்துள்ள நிலையில்தான் எமிரேட்ஸ் நாளை மறுதினம் மே தினமாகிய 1ஆம் தேதி முதல் பெட்ரோலிய நாடுகளின் அமைப்பான ஒபெக்கிலிருந்து வெளியேறப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றது. 65 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒப்பெக்கில் இப்போது எமிரேட்ஸ் ஒரு முக்கியமான அதிர்வை உருவாக்கியுள்ளது. ஒப்பெக்கிலிருந்து வெளியேறிக் கொள்வதால் தேவை மற்றும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப மசகு எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம், அதன் மூலமாக லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என எமிரேட்ஸ் நினைத்துக் கொள்கின்றது. 1960ஆம் ஆண்டு செப்டம்பரில் பக்தாத்தில் ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளால் ஒப்பெக் உருவாக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட இதில் 12 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த அமைப்பில் உள்ள நாடுகள்தான் உலகின் எண்ணெய் உற்பத்தியில் 80% அதிகமானவற்றை கட்டுப்படுத்துகின்றன. 2016இல் ஒப்பெக் மேலும் 10 எண்ணெய் உற்பத்தி நாடுகளுடன் விரிவாக்கம் அடைந்தது. அது ஒப்பெக் பிளஸ் என அழைக்கப்பட்டது. இந்த கூட்டணியில் ரஷ்யா பெரியதொரு நாடாக இணைந்தது. வியன்னாவை தலைமையிடமாக கொண்ட ஒப்பெக்கின் அணுகுமுறை சில சமயங்களில் அமெரிக்காவின் எதிர்ப்பையும் பெறுவது உண்டு. ட்ரம்ப் கூட ஒரு கட்டத்தில் ஒப்பெக் உலகின் மற்ற நாடுகளை சுரண்டுவதாக குற்றஞ்சாட்டியும் இருக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரை எரிசக்தியில் அந்த நாடு ஓரளவுக்கு தற்சார்பு கொண்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். அந்த நாடு எண்ணெயை நுகர்வதை விட அதிகமாக உள்நாட்டில் எண்ணெயை உற்பத்தி செய்வது நீங்கள் அறிந்த விடயம். இதனால்தான் அமெரிக்காவில் அதிகளவு எண்ணெய் கையிருப்பு இருப்பதான நிலைமை உள்ளது. ஆனாலும் தனது எண்ணெயில் 1/3 பகுதியை இன்னமும் அமெரிக்கா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்றது. ஏன்? அதற்கு காரணம் உள்ளது. ஏனென்றால் அமெரிக்கா உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் எண்ணெய் பெட்ரோல் தயாரிக்க சிறந்த ஒரு மசகாக இருந்தாலும் கனமான எரிபொருட்கள் மற்றும் ஏனைய பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களை தயாரிக்க அது பொருத்தமற்றது என்பது வெளிப்படையான ஒரு விடயம். ஏனென்றால் அமெரிக்காவின் மசகு எண்ணெய் இலகு ரக எண்ணெயாக இருப்பதால் அமெரிக்கா தனது ஏனைய தேவைகளுக்கான மசகு எண்ணெயை மத்திய கிழக்கிலிருந்து இன்னமும் இறக்குமதி செய்யத்தான் செய்கின்றது. இந்த பின்னணியில் தான் ஒபெக்கின் அதிகாரத்தை குறைப்பது நீண்டகால அடிப்படையில் அமெரிக்க உற்பத்தியாளர்களுக்கு அவ்வளவு உறுதியான நன்மைகளை தரும் போல தெரியவில்லை. ஏனென்றால் எண்ணெயின் தேவை மீண்டும் முந்தைய அளவுக்கு குறைந்தால் இல்லைனால் திரும்பிக் கொண்டால் எதிர்காலத்தில் அமெரிக்க எண்ணெய் உற்பத்தியாளர்களும் தங்களின் உற்பத்தியை குறைக்க வேண்டியும் வரும். இவ்வாறான நிலைமைகள் ஒபெக் சார்ந்த அதிர்வுகளாக அமெரிக்காவிலும் உள்ள நிலையில் அமெரிக்காவில் பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸின் பயணம் இடம்பெற்று வருகின்றது. ட்ரம்பால் சீர்குலைந்த அத்லாந்திக் கடந்த கூட்டணியின் முக்கியத்துவத்தை சார்ல்ஸ் தனது அமெரிக்க பயணத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நகர்ந்து வருகின்றார். நேற்று காங்கிரஸில் மன்னர் சார்ல்ஸ் ஆற்றிய உரையில் நேட்டோ, உக்ரைன் மற்றும் பிரித்தானிய கடற்படை குறித்த விடயங்கள் இருந்தன. நெறிமுறை காரணங்களுக்காக டொனால்ட் ட்ரம்ப் இந்த உரையின் போது பிரசன்னப்படவில்லை. ஏனென்றால் புரோட்டோகால் அவ்வாறாக இருக்கின்றது. சார்ல்ஸ் ஆற்றிய உரையின் பொருளை உற்று நோக்கினால் அத்லாந்திக் கூட்டணியை இழிவுபடுத்துவது, இல்லையென்றால் உக்ரைனியர்களை கைவிடுவது, பிரித்தானிய கடற்படையை கேலி செய்வது போன்ற ட்ரம்பிற்கு எதிரான பதில்களாகவே இருந்தன. அமெரிக்காவின் இறுதி மன்னராக பிரித்தானியாவின் 3ஆம் ஜார்ஜ் இருந்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். ஏனென்றால் அமெரிக்கா முன்னர் பிரித்தானியாவின் முடியாட்சியின் ஒரு நாடு. இந்த வரலாற்றின் பின்னணியில் 250 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் பிரித்தானிய முடியாட்சிக்கு எதிராக அமெரிக்காவின் உள்நாட்டு போர் இடம்பெற்றது. இவ்வாறான ஒரு கிளர்ச்சியுடனான உள்நாட்டு போரின் பின்னால் தான் அமெரிக்க குடியரசு உருவாகி கொண்டது. இவ்வாறு குடியரசு உருவாகிய 250வது சுதந்திர நாள் எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி 250வது ஆண்டாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில்தான் 1991ஆம் ஆண்டு தனது அன்னையான 2ஆம் எலிசபெத் மகாராணி அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றிய பின்னர் காங்கிரஸில் உரையாற்றிய முடியாட்சி பிரமுகராக மன்னர் சார்ல்ஸ் நேற்று மாறியுள்ளார். காங்கிரஸ் உரைக்கு பின்னர்
நேற்றிரவு வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் வழங்கிய அரச விருந்தில் மன்னர் சார்ல்ஸும் ராணி கமீலாவும் கலந்து கொண்டார்கள், மதிப்பளிக்கப்பட்டார்கள். 2007 ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆட்சி காலத்தில் ராணி எலிசபெத் உபசரிப்பு வழங்கப்பட்ட பின்னர் பிரித்தானிய முடியாட்சி முகங்களுக்கு வழங்கப்பட்ட வெள்ளை மாளிகையின் உயர் விருந்து இதுவாகும். இந்த விருந்தின் போது உரை வழங்கிய மன்னர் சார்ல்ஸ் கடந்த சனியன்று வெள்ளை மாளிகையின் செய்தியாளர் இரவு விருந்தின் போது நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்தார். அதன் பின்னர் ட்ரம்பின் சர்ச்சைக்குரிய வெள்ளை மாளிகையின் போல் ரூம் எனப்படும் நடன மண்டப திட்டம் குறித்து நகைச்சுவையாக சில விடயங்களை குறிப்பிட்டார். அத்துடன் பிரித்தானியாவின் முன்னாள் நீர்மூழ்கி கப்பலின் மணியையும் ட்ரம்புக்கு சார்ல்ஸ் பரிசளித்துக் கொண்டார். இந்த இரவு விருந்தின் போது மன்னர் சொன்னதாக கூறிய ஒரு விடயத்தை ட்ரம்ப் சொல்லி மீண்டும் ஒரு புரோட்டோகால் சிக்கலை உருவாக்கி கொண்டார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை கொண்டிருக்கக்கூடாது என்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மன்னர் சார்ல்ஸ் ஆதரிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் சார்ல்ஸை ஒரு சங்கடமான நிலைக்கு தள்ளிவிட்டன. தன்னை விட சார்ல்ஸ் இந்த விடயத்தில் இன்னும் அதிகமாக உடன்பட்டு கொள்வதாகவும் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க சார்ல்ஸ் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ட்ரம்ப் கூறிக்கொண்டார். மன்னர் என்ற முறையில் சார்ல்ஸை பொறுத்தவரை அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். அவரால் பிரித்தானிய அரசாங்கத்திற்காக பேசுவதற்கும் அந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக மட்டுமே முடியுமே தவிர மன்னர் தனிப்பட்ட ரீதியில் இவ்வாறான அரசமுறை பயணங்களில் தனது கருத்தை தெரிவிக்க முடியாது. குறிப்பாக பிரித்தானியாவின் வெளியுறவு கொள்கை விடயத்தில் மன்னர் தனது தனிப்பட்ட நிலைப்பாட்டை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் ஈரான் அணு ஆயுதத்தை கொண்டிருக்க மன்னர் சார்ல்ஸ் விரும்பவில்லை என்ற விடயத்தை ட்ரம்ப் பகிரங்கப்படுத்தியமை மன்னரை ஒரு சங்கடமான நிலைக்கு தள்ளிவிட்டது. ஏனென்றால் அரசு தலைவர் ட்ரம்புடன் மன்னர் கூறிய தனிப்பட்ட விடயங்கள் இரகசியம் பேணப்பட வேண்டுமென்ற புரோட்டோகால் இருக்கும் நிலையில் இப்போது பொதுவெளியில் அந்த விடயத்தை பரகசியப்படுத்தி இந்த புரோட்டோகால் நெறிமுறையை ட்ரம்ப் சிக்கலாக்கி இருக்கின்றார். ட்ரம்பை பொறுத்தவரை அவர் இவ்வாறு பல புரோட்டோகால்களை வெளிப்படையாக கடந்த காலத்தில் மீறி பிரித்தானியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்திய நிலையில் இப்போது மன்னர் சார்ல்ஸின் அமெரிக்க பயணத்திலும் மீண்டும் ஒரு முறை அது வெளிப்பட்டுள்ளது.